எல்லாத்தையும் சிரிப்பீங்களா? சம்பந்தமே இல்லாம சிரிச்சீங்கன்னா அங்கேயும் தூக்கிட வேண்டியது அவங்கள. டைட்டில் என்னது? எஜிட்லியில இதுதான் டைட்டில். கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் டெம்போ டிரைவருடைய கன்ஃபெஷன்ஸ். டெம்போ வண்டினா என்னன்னு பாத்திருக்கீங்களா? குட்டியானு இல்ல, இந்த ஒயிட் கலரா பெருசா வேன் மாதிரி இருக்கும். ரைட். we are the unsung heroes. unsung heroes என்னதுங்க? இப்படி அப்படின்னாங்க. அன்சங்னா என்னது? அவங்க ஆக்சுவலா முக்கியமானவங்க, ஆக்சுவலா ஹீரோஸ். ஆனா அவங்கள யாருமே பாராட்ட மாட்டாங்க. அவங்கதான் அன்சங் ஹீரோ. ஹீரோக்கும் மேல இவங்க. ஏன்னா பாராட்ட வாங்குறவ ஒருத்தன், பண்ற வேலைக்காக பாராட்டப்படுறவ ஒருத்தன். ஆனா ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணி அதுக்காக பாராட்டப்படவே இல்லை அப்படின்னா அவங்கதான் யாரு? அன்சங் ஹீரோ. எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ். நான் கிடையாதுங்க, நாங்க கிடையாது. யா ஸ்கூல்ல உங்க காலேஜ்ல கஷ்டப்பட்டு முட்டி மோதி வேற வேலையெல்லாம் விட்டுட்டு டீச்சிங் வேலை தான் வேணும்னு வெறி கொண்டு இந்த டீச்சிங் வேலையை எடுத்து ஒரு கிளாஸ் எடுத்துருப்பாருல்ல, அவர் நம்ம கண்டுக்கவே மாட்டோம்ல, அவருதான். நாங்க கிடையாது. யூடியூப்ல எடுக்கிறவங்க வந்து டீச்சர்ஸ் கிடையாது, செலிபிரிட்டிஸ். ஐயா இல்லைங்க, அப்படிதான் நடத்துவாங்க. ஐயா இதுக்கு சிரிக்க கூடாது, சிரிக்கிறதுக்கு அடுத்த கண்டென்ட் வருது. ஐயா நாங்க டீச்சர்ஸ் கிடையாது. டீச்சர்னா எப்படி கஷ்டப்படுவாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாமே எனக்கு தெரியும். கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க காலேஜுக்கு போனேன். அப்போ எல்லா ஸ்டாஃபையும் பார்த்தேன். அதுல பார்த்தது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் இன்னொரு நாள் பேசுறேன். இன்னைக்கு நான் ஆரம்பிச்சேன்னா கிளாஸ் ஓடிரும். டீச்சர்ஸ் டே வரும், அன்னைக்கு நான் ஒரு நாள் பேசுவேன். அப்பதான் பேச முடியும். February 14 பேச முடியும், அன்னைக்கு தான் பேச முடியும். We are the heroes of election உடைய unsung heroesங்காங்க. The music that choreographs dance of democracy உடைய டான்ஸ். அப்ப டெமோக்ரஸிய கோரியோகிராஃப் பண்ற மியூசிக்கே யாருதானா? யாருதான்? அந்த அன்சங் ஹீரோஸ். இவங்க தான் எலெக்ஷன், எல்லா எலெக்ஷனுக்கும் அன்சங் ஹீரோஸ் இருக்கிறாங்க. டெம்போ டிரைவர்ஸுங்க. யா இவங்க தான் மியூசிக். இந்த மியூசிக் தான் எதை கோரியோகிராஃப் பண்ணுது? டெமோக்ரஸிய கோரியோகிராஃப் பண்ணுது. இந்த டெமோக்ரஸிய என்ன பேர் வச்சு சொல்றாங்க? டான்ஸ் சொல்றாங்க. டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இங்க பாருங்க, ஹிஸ்டரி புக்ஸ் the revised ones from நான் பயங்கரமா குத்துறாரு. ஏன்னா ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்சிஆர்டி புக்ஸ்ல இருக்கிற ஹிஸ்டரிய மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்றாரு the revised ones from என்சிஆர்டி. ஹிஸ்டரி புக்ஸ் tell us that tempos were the earliest forms of transport used for ferrying illicit goods. புக்ஸ் இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஏர்லியஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னதான்? டெம்போ. இந்த டெம்போவை எதுக்கு யூஸ் பண்ணாங்களாம்? எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டுச்சு? ஃபார் ஃபெரிங். ஃபெரிங் நிறுத்தம், ஃபெரிங் நிறுத்தம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஃபெரி, ஃபெரி ஃபெரி பண்றாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. ஃபெரிங் எப்படிப்பட்ட குட்ஸ்? இல்லிசிட் குட்ஸ். என்ன குட்ஸ்? இல்லீகல் குட்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு ஹிஸ்டரியில இருந்து ஏர்லியஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னதுதானா? என்னதுதானா? டெம்போ தான். இது அவர் சீரியஸா சொல்லலைங்க, இது அவர் ஐரனியில சொல்றாரு. சொல்றது புரியுதா? ஆதி காலத்துல எங்க டெம்போ இருந்துச்சுன்னு யோசிக்க கூடாது. ரைட்டா? இது ஐரனி. மெனி ஆஃப் த ஸ்டோன் ஏஜ் எரா, கற்காலத்தில் இருக்கக்கூடிய கேவ் பெயிண்டிங்ஸ் டிஸ்கவர்ட் இன் இந்தியா. எபிக். நிறைய பெயிண்டிங்ல எது காமிக்கிறாங்கன்னா, ஒருத்தர் இருக்கா, இவன் யாரு? அப்போசிஷன் லீடரா. இவன் என்ன பண்றா? அன்லோடிங் a sack of black money from a buffalo drawn tempo. buffalo drawn tempo ஒண்ணு இல்ல, மாட்டுவன். சரியா? buffalo drawn
பஃபலோட்ரான் இருக்கா? 2 F வராது. காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா 2 F வராது. காப்பி பேஸ்ட் என்ன பண்ணீங்க? பஃபலோட்ரான் டெம்போ. சரி, இப்போ பழைய கால பெயிண்டிங்ல இவர் இருப்பாரா என்ன? ஒரு அப்போசிஷன் லீடர் ஒருத்தர் பிளாக் மணி எடுத்து ஒரு பஃபலோட்ரான் டெம்போல பிளாக் மணி தூக்கி வச்சுட்டு இருப்பாரா என்ன? அப்ப இங்கேயும் திரும்ப என்னதான் பண்றாரு? எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறாரு, மிகைப்படுத்தி பேசுறாரு. சரியா? ரைட். அடுத்தது, while the tempo driver is seen feeding an avocado to the avocadona ஒரு fruits. அப்போ மாட்டு வண்டியில எது ஏத்திட்டு இருக்காங்களா? பிளாக் மணி ஏத்திட்டு இருக்காங்கன்னா அதே நேரத்துல பஃபலோக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி என்ன இருக்கா? கற்காலத்துல ஒரு இந்த இது என்னதுங்க? இது பேசிக்கா என்னது? இது கற்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங். பேசிக்கா என்ன சொல்ல வராரு? என்ன சொல்ல வராருங்க? இது வந்து எங்க இருந்து இந்த லைன் எங்க இருந்து எடுக்கிறாரு அவரு? ஹிஸ்டரி புக்ஸ். எந்த ஹிஸ்டரி புக்ஸ்? ரிவைஸ்டு ஹிஸ்டரி புக்ஸ். யா. அடுத்தது சச்சு என்ன சொல்றேன் சரியா? சச்சு தீம்டு கேவ் பெயிண்டிங்ஸ் haven't been found in any other part of the world. உலகத்துல வேற எங்கேயுமே இந்த மாதிரி பெயிண்டிங் இல்லையா? which leads me to conclude that alongside என்னது இது என்னதுங்க? alongside ஃபயர். ஃபயர் முக்கியமான இன்வென்ஷனா? ஃபயர். அதாவது ஹிஸ்டரியில ஃபயர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மேன் டெவலப் ஆகலாம். ஃபயர். அடுத்தது முக்கியமான இன்வென்ஷன். அடுத்தது பிரதான் மந்திரி ஜன் தன் ஆரோக்கிய ஆவாஸ் உஜ்வாலா விஸ்வகர்மா மங்கள சூத்திர யோஜனா. இது எல்லாத்துக்கும் கூட the Buffalodron tempo must rank as one of the gifts of Indian civilization to இந்தியால இருந்து என்னதெல்லாம் இது ஹியூமன் சிவிலைசேஷன் கொடுத்திருக்காங்கன்னா ஃபயர் கொடுத்திருக்காங்க, ஹீரோ கொடுத்திருக்காங்க, ஜன்தன் யோஜனா கொடுத்திருக்காங்க, கூட சேர்ந்து என்ன கொடுத்திருக்காங்க? இந்த பஃபலோ டெம்போ கொடுத்திருக்காங்க. ரைட். அடுத்தது over the centuries, நாளாக however, as political corruption grew, greedy opposition leaders took away the buffaloes. Buffalo மாத்திட்டாங்க. Fortunately, the enclosure என்ன மீனிங்க? சுத்தி வளைக்கிறது ஒரு மீனிங்கா? சுத்தி வளைச்சு முடிச்சிட்டாங்க. பஃபலோஸும் முடிச்சிட்டாங்க. பஃபலோஸ் இனிமேல் கிடையாது. பஃபலோஸ் ரீப்ளேஸ் பண்றாங்க. என்ன ஆகுது? enclosure of buffaloes coincided with the arrival of semi-nomadic herds from Central Asia who brought with them their Yurakis. Yurakis na என்னது அப்படின்னா the first cousin of the modern day horse. மீனிங் சொல்லுங்க. பொலிட்டிக்கல் கரப்ஷன் செஞ்சுரிஸ் ஆக பொலிட்டிக்கல் கரப்ஷன் என்ன ஆகுது? வளருதா? ரைட். பொலிட்டிக்கல் கரப்ஷன் வளர்ந்ததுனால அப்போசிஷன் லீடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? பஃபலோஸ எடுத்துட்டாங்க. பஃபலோஸுக்கு பதிலா எது கூட எது கோயின்சைட் ஆச்சு? பஃபலோஸ் போறது எது கூட கோயின்சைட் ஆச்சுன்னா நோமேட்ஸ்னா யாருங்க? ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு இடத்துலயா மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. அதான் நோமேட்ஸ். நோமேட்ஸ். ஹர்டுனா மந்தை, ஆட்டு மந்தை எதுனாலும் நோமேட்ஸ். சரியா? செமி நோமேடிக் ஹர்ட்ஸ் ஃப்ரம் எங்க இருந்து? சென்ட்ரல் ஏசியா who brought with them their Yurakis. இந்த வார்த்தைலாம் படிக்க வேண்டாம். யுராக்கிஸ்லாம் படிச்சிடாதீங்க. யுராக்கிஸ் என்னது? the Aryan first cousin of the. இது எந்த மாதிரி தான்? ஒரு ஹார்ஸ் மாதிரி தான். அப்ப பஃபலோ இருந்துச்சு, பஃபலோ தூக்கிட்டு இப்ப என்ன வச்சுட்டாங்க? ஹார்ஸ் வச்சுட்டாங்க. ரைட். in no time the first in no time எடுத்துங்க. தெரியாம எங்க பாஸ் பண்ணி போறீங்க? நடுவுல ஏதாவது கேள்வி கேட்கலாம்ல? ஒன்னு சென்டென்ஸ் புரிஞ்சுச்சா? வேலை ஏதாவது இந்த மாதிரி வச்சதுனால கண்டுபிடிச்சிட்டேனா? வாசிங்க. over the centuries however as political corruption grew. பொலிட்டிக்கல் கரப்ஷன் அதிகமாகும் போது
என்ன ஆகணும்? பஃபலோ ஸ்லோவா போகும். ரைட்டா? கிரீடி அப்போசிஷன் லீடர்ஸ் took away the buffaloes, ரிமூவ் பண்ணிட்டாங்க. நல்ல வேலையா the removal of buffaloes, buffalo நீங்க ரிமூவ் பண்றீங்கல்ல, கோயின்சைட் ஆகுதுன்னு என்ன அர்த்தங்க? happening at the same time. கோயின்சைட் எது கூட கோயின்சைட் ஆகுதுன்னா, arrival of semi nomadic herds from சென்ட்ரல் ஏசியால இருந்து இந்தியாவுக்கு ஒரு குரூப் வருது. சரியா? இந்த குரூப்ல என்ன இருக்குதா? யுராக்கின்னு ஒண்ணு இருக்கு. இந்த யுராக்கின்றது என்னது? அப்ப பஃபலோக்கு பதிலா இப்ப கொஞ்சம் புரியுதா? ஓகேயா? அடுத்தது இன் நோ டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சடன்லி, வெரி குவிக். இன் நோ டைம் வெரி குவிக். ஹார்ஸ் ட்ரான் டெம்போஸ் கேம் த நாம் என்னதுங்க? நாம் அது வேற. நாம்னா நார்மலைஸ். ஒரு விஷயம் புதுசா வருது அப்படின்னா அந்த விஷயம் நார்மல் ஆகுறதுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் டைம் ஆகும்ல. இங்க எப்படி ஆகுது? நார்மல் ஆகுது, உடனே நார்மல் ஆயிடுச்சு. குதிரை தான் நார்மல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பஃபலோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆல் ஓவர் த subcontinent. It's even faster than buffaloes, more loyal than the average MLA, and used by politicians and cronies in every election until the எது ரொம்ப லாயலா இருக்குது? எது பஃபலோட பெட்டரா இருக்குது? cronyங்கிற வார்த்தை படிச்சிருக்கோம் நம்ம. crony கேபிட்டலிசம்னு படிச்சிருக்கோமா? என்னதுங்க? ரொம்ப அதிகமா ப்ராஃபிட் சம்பாதிக்கிறவங்க, எக்ஸாபிட்டன்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறவங்க, பயங்கரமா ப்ராஃபிட்ஸ் லாபம் பாக்குறவங்க, ப்ராப்பரா பிசினஸ் பண்றவங்க கிடையாதுங்க. எக்ஸ்ட்ரீமா நிறைய மல்டிபிள் டைம்ஸ் மார்ஜின் வச்சு வித்து மக்களை சுரண்டி பணக்காரங்கள் ஆகிற பிசினஸ்மேன் அவங்க தான் கிரானிஸ். நெகட்டிவ் வேர்ட். காசு நிறைய வச்சிருப்பாங்க, ஆனா ஏமாத்தியோ இல்ல அதிகமா ப்ராஃபிட் வச்சோ பொருளை வித்து பணக்காரன் ஆனவங்க கிரானிஸ்னா எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், இருந்தாலும் வேண்டாம். அண்ட் கிரானிஸ் இன் எவ்ரி எலெக்ஷன் அன்டில் த 20th century, when they were displaced by the motorized tempos, we first horse இருந்துச்சுங்காரு, ஃபர்ஸ்ட் பஃபலோ இருந்துச்சுங்காரு, ஹார்ஸ் இருந்துச்சுனாரு. இது எல்லாத்தையும் எதுக்கு யூஸ் பண்றாங்க? பேக் மணியை ஒரு இடத்துல இருந்து போடு. Indians are not exactly known for remembering or taking pride in our glorious past. மீனிங் சொல்லுங்க. நாம இந்தியன்ஸ் ஆர் நாட் நோன் அர்த்தம். ஞாபகம் வைக்கிறதுக்கோ இல்ல பெருமை எடுத்துக்கிறதுக்கோ, எதை ஞாபகம் வைக்கிறது? பாஸ் ஞாபகம் வைக்கிறதுக்கோ இல்ல பாஸ்ல பெருமை அடைகிறதுக்கோ நாம நாட் எக்ஸாக்ட்லி நோன்னு எடுத்துங்க. தெளிவா தெரியலையா? என்ன தெரியல? என்ன தெரியல? ஐ ஆம் நோன் ஃபார் திஸ் அப்படின்னு நோன்னு எடுத்துங்க. தெரியும். சரியா? நோன்னு என்ன எடுத்தா தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரு விஷயத்த நான் நல்லா பண்றேன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அது ஃபேமஸ் ஆயிடுவேன். அந்த விஷயத்துக்கு தான் நோன் ஃபார். ஐ ஆம் நோன் ஃபார் அப்படின்னு சொல்றேன்னா, சச்சின் டெண்டுல்கர் இஸ் நோன் ஃபார் கிரிக்கெட்ஸ். எந்த விஷயத்துக்காக அவர் ஃபேமஸ் ஆகுறாரு, எந்த விஷயத்தை அவர் நல்லா பண்ணுவாரு, அதுதான் நோன் ஃபார். என்ன சொல்றாங்க? வி ஆர், நாம இந்த விஷயத்தை நல்லா பண்ணுவோங்கிறாங்களா நல்லா பண்ண மாட்டோங்கிறாங்களா? நல்லா பண்ண மாட்டோம். எந்த விஷயத்த நல்லா பண்ண மாட்டோம்? ஞாபகம் வைக்கவும் மாட்டோம். நோன் ஃபார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருக்கும் ஏன் தெரியுது? அந்த விஷயத்த நல்லா பண்ணி அவங்க என்ன ஆயிட்டாங்க? ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நாட் நோன் ஃபார்னா அவங்க எப்படி பண்ணல? நல்லா பண்ணல. ரைட்? அண்ட் வி ஷுட் therefore thank our PM for drawing attention to our ancient tempo culture. என்ன சொல்றாரு?
ஆமா பாஸ் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். அதனால நம்ம யாரை தேங்க் பண்ணணுமா? பிரைம் மினிஸ்டர். ஏன் அவர் எதுக்கு நோக்கி எடுத்துக்கிறாரு நம்மள? அவர் தான் ஞாபகப்படுத்துறாரு. எதுக்கு? பழைய காலத்து டெம்போ கல்ச்சர். இவர் ரீசெண்டா எது பேசுறாங்க பிளாக் மணி பேசினாரா கவி? எனக்கு தெரியல. இஸ் பிரீஃப் எச் டான்டலைஸ் ஈக்குவலா டான்டமவுண்ட். ஓ ஈக்குவலி சிமிலர் இல்ல ஒண்ணுதானே. இஸ் பிரீஃப் எச் டான்டலைசிங். டான்டலைசிங் என்ன அர்த்தம்? என்ன சொல்லி கொடுத்துருக்கா ஞாபகம் இருக்கா? அதேதான் டான்டலைசிங்னா ஒரு விஷயத்துக்கு டேஸ்ட மட்டும் கொடுத்துட்டு, ஒரு விஷயத்துக்கு சின்ன விஷயத்த மட்டும் கொடுத்துட்டு டோட்டலா கொடுக்காம அந்த விஷயத்துக்காக ஏங்க வைக்கிறது. அதான் டான்டலைசிங். ட்ரெய்லர் விட்டுட்டாங்க, டீசர் விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் டான்டலைஸ். இந்த விஷயம் இன்னும் நிறைய எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதுதான் டான்டலைசிங். இந்த ப்ரோமோ போடுவாங்க இல்லைங்க, ஆடுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராம்க்கோ ப்ரோமோ போடுறாங்க அப்படின்னா எதுக்கு போடுறாங்க? அந்த ப்ரோமோ பார்த்து உங்களுக்கு என்ன தோன்றணும்? ஆர்வத்தை தூண்டணும், அடுத்தது பார்க்க தோணணும். அதுதான் டான்டலைசிங் அப்படிங்கிற வார்த்தை. இல்லையா? ரைட். அவரு எப்படி ரெஃபரன்ஸ் பண்றாரு? பிரீஃபா தான் ரெஃபரன்ஸ் பண்றாரு. ஆனாலும் எப்படி? ஆசையை தூண்டுற மாதிரி ரெஃபரன்ஸ் பண்றாரு. எதுக்கு ரெஃபரன்ஸ் பண்றாரு? என்னதுங்க? என்னது? ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ல ஏன்ஷியன்ட் என்ன கல்ச்சர்? ஏன்ஷியன்ட் டெம்போ கல்ச்சர். Ancient tempo culture, right? Brief yet tantalizing reference to it has left everyone hungry for. நான் சொன்னது வந்துட்டா? tantalizing வந்துருச்சா? எதை ரெஃபர் பண்றாரு? டெம்போ கல்ச்சர்னு ஏதோ ஒன்று பேசியிருக்காரு. அவர் அப்படி பேசியிருக்க மாட்டாருங்க. அவர் பிளாக் மணி எப்படிலாம் டிரான்ஸ்பர் பண்றாங்கன்னு பேசியிருப்பாரு. இவர் அதை மிகைப்படுத்தி பெருசா காமெடியா சொல்றாரு. சொல்றது புரியுதா? இருக்கிறதே கஷ்டமான ஜான்ரா புரிஞ்சுக்கிறதுக்கு எது அப்படின்னா ஐரணி அண்ட் சட்டையர் தான். ஏன்னா அவங்க ஆக்சுவலா அந்த விஷயத்த சொல்லல, அவங்க அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க, பெருசா சொல்றாங்க. சரியா? இதுல எது உண்மை? ஏதாவது ஒரு சின்ன பாட்டு தான் உண்மையா இருக்கும். அதை எடுத்து என்னவா சொல்லிடுவாங்க? ஆக்சுவல் ட்ரூத் என்னது, எது ஐரணி எது சட்டையர்னு புரியணும். சரியா? மோடி வந்துட்டு பழங்காலத்துல வந்துட்டு டெம்போ இருந்துச்சு, அந்த டெம்போ வந்து மாடு இழுத்துச்சு, அதுக்கப்புறம் குதிரை வந்துச்சு அப்படின்னா பேசிருப்பாப்ல? அப்படி பேசியிருக்க மாட்டார். சரியா? அவர் சின்னதா ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அந்த பாயிண்ட் இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? பெருசா எடுத்துக்கிறாங்க. ரைட். மேம் கேக்குதா? எஸ்பெஷலி இது என்ன அர்த்தமா? எஸ்பெஷலி த ஹியூமன் ஆங்கிள் என்ன அர்த்தம்? இது மனுஷ ஆங்கிளுக்கு என்னதுங்க? மனுஷ ஆங்கிள் எஸ்பெஷலி த ஹியூமன் ஆங்கிள் என்னது? நிறைய டீடைல்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கறாங்களாங்க. அதுல ஸ்பெஷலா எந்த டீடைல்ஸ் வேணும்? ஹியூமன் ஆங்கிள், ஹியூமன் பத்தின டீடைல்ஸ் வேணும். ஏன்ஷியன்ட் டெம்போ கல்ச்சரை பத்தி பிரீஃபா ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாரு பிஎம் மோடி. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன இருக்குது? இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கிறோம். அதுல ஸ்பெஷலா எனக்கு எது வேணும்? ஹியூமன் ஆங்கிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். சொல்றது புரியுதாங்க? எஸ்பெஷலினா என்னதுன்னா முன்னாடி ஜென்ரலா சொல்லியிருப்பாங்க, அதுல இருக்கிற ஸ்பெசிபிக் ஒரு பாயிண்ட். சரியா? சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அதுல ஸ்பெசிபிக்கா சாம்பார் பிரமாதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எஸ்பெஷலி. சரியா? சாம்பார் பிரமாதமா இருக்காது, தப்பா சொல்லிட்டேன். கறி குழம்பு பிரமாதம். சரியா? குறைக்காதீங்க. சரியா?
சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அதுல எஸ்பெஷலி ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா ஜென்ரலா சொல்லியிருப்போம். ஜென்ரல் இருந்து சரி, அப்போ எல்லா டீட்டெயிலும் வேணும். ஸ்பெஷலா என்ன டீட்டெயில் வேணுமா? ரைட், ஓகே. அடுத்த லைன். We are a nation. நாம் எப்படிப்பட்ட நேஷன்? Where it is unsafe to step out wearing imitation gold and fake diamonds. நீ சொல்லுங்க, கேர்ள்ஸ் மீனி சொல்லணும். எப்படிப்பட்ட நேஷன் நாம? எப்படிப்பட்ட நேஷன்? அன்சேஃப். வெளியே போறதுக்கு அன்சேஃப். எப்படி வெளியே போறது? என்ன கோல்டுங்க? இமிடேஷன் கோல்டு என்னது? கவரிங் கோல்டு. யா, கவரிங் கோல்டு. அப்புறம் ஃபேக் சரியா? ஃபேக் டைமண்ட்ஸ் போட்டுட்டு கவரிங் கோல்டு போட்டு வெளியே போனாலே அன்சேஃபா இருக்க. நிறைய திருடர்கள் இருக்காங்களா நம்ம நாட்டுல, சரிங்களா? அப்படிப்பட்ட இந்த திருடர்கள் இருக்கக்கூடிய இந்த நாடுல யார் இந்த எலெக்ஷன் வாரியர்ஸ் நீங்க கேக்குறாப்ல? நீங்க தான் மெயினா திருடுறாங்க, கரெக்டா? So who are these election warriors who only undertake cross country journeys in a stuffed இருங்கடா, in a tempo stuffed with thousands of crores of கோடி நகையை திட்டுறவங்களே இருக்காங்க. யார் இவங்க? இவ்வளவு பெரிய ஹீரோஸ். இந்த ஹீரோஸ் என்ன பண்றாங்க? கிராஸ் கண்ட்ரி ஜேர்னிஸ் அர்த்தம். ஒரு பார்டர்ல இருந்து இன்னொரு பார்டர் வரைக்கும் போறாங்க. நாடு விட்டு நாடு கிராஸ் பண்ணி போறாங்க. அதுல எப்படி போறாங்க? இந்த டெம்போ ஸ்டஃப்டு வித் இவ்வளவு காசு எடுத்துட்டு கிராஸ் பண்ணி போற இந்த ஹீரோஸ் யாரு அப்படின்னு கேக்குறாரு. வித் கிரேட் டிஃபிகல்டி ஐ மேனேஜ் டு catch a quick interview with a tempo driver working for a well-known crony capital. கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டார். யார்கிட்ட? டெம்போ டிரைவர். இவன் யாருக்கு வேலை பார்க்கறான்? crony capitals. பார்த்துருக்கோம்ல? ரைட். எக்ஸப்ட்ஸ் என்னதுங்க? அந்த இன்டர்வியூல இருந்து ஒரு பார்ட் எடுத்து இப்ப நம்ம சொல்ல போறான். ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காருல, இன்டர்வியூட ஒரு பார்ட் வருது. கொஸ்டின் என்னது? How long have you been a எவ்வளவு நாளா நீங்க டெம்போ டிரைவரா இருந்திருக்கீங்க? அதுல ஸ்பெஷலைசிங் இன் த டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் காலாதான். காலானா பிளாக்குங்க, தன்னுனா மணி, பிளாக் மணி. தனலட்சுமி அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? யாரோ இருக்காங்களே தனலட்சுமின்னு. ஆமா ஆமா இருக்காங்க. தனலட்சுமின்னு என்ன அர்த்தம்? இல்லிப்பட ஹீரோயின் பேரு கிடையாது. தனலட்சுமினா என்ன அர்த்தம்? காசு நிறைய வரும். சரி. டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் காலாதான். காலாதான்னா என்ன சொன்னேன்? பிளாக் மணி டிரான்ஸ்போர்டேஷன்ல ஸ்பெஷலைசிங்கா டெம்போ டிரைவரா நீங்க இருந்திருக்கீங்க. ரைட். ஆன்சர். Worked in every Lok Sabha assembly, municipal, panchayat and student union elections since எல்லா எலெக்ஷன்லயும் 2004 இருந்து நான் வேலை பார்த்திருக்கேங்க. I have also participated in RWA. தெரியல எனக்கு. RWA எலெக்ஷன்னா என்னன்னு தெரியல எனக்கு. ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸா ஓர படிச்சிட்டீங்க. ஆல்சோ பார்ட்டிசிபேட் செவரல் RWA எலெக்ஷன்ஸ் இன் ரைட்ஸ். எல்லாம் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்றாங்கங்க, பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ் வேண்டாம், சரியா? ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனா 4 பிளாட் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு செக்ரட்டரி வச்சு அந்த எலெக்ஷனா? அந்த எலெக்ஷன்லயே வேலை பார்த்திருக்காரு. பெரிய பெரிய எலெக்ஷன்லயே வேலை பார்த்திருக்காரு, சின்ன எலெக்ஷன்லயே வேலை பார்த்திருக்காப்ல. ரைட். ஓகே. யோர் டைப் மோஸ்ட்லி ஆபரேட்ஸ் இந்த என்ன அர்த்தங்க? சீக்கிரட்டா இந்த ஷேடோஸ். இந்த ஷேடோஸ் லைட் இல்லாத இடத்துல தான் ஷேடோ வரும். லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஷேடோ வருங்க. லைட் இங்கிட்டு இருந்துச்சுன்னா ஷேடோ இந்த சைடு தான் இருக்கும். லைட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஷேடோஸ். டார்க் இருட்டுல தான் நீங்க ஆபரேட் பண்ணுவீங்க. ஆர் யூ ஹாப்பி வித் த PM டிராயிங்? பிரைம் மினிஸ்டர் உங்களை பத்தி பேசிட்டாரு, பப்ளிக் அட்டென்ஷன் கொண்டு வந்துட்டாரு, இதை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்கிறார். There is
ஆஃப் லிட்ரேச்சர் ஆன் செக்ஷன்ல எவ்வளவு பெரிய லிட்ரேச்சர் இருக்கு, பட் ஹார்ட்லி எனிதிங் ஆன் அஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? எங்களை பத்தி எதுவுமே, செக்ஷனை பத்தி நிறைய லிட்ரேச்சர் இருக்கு, ஆனா எங்களை பத்தி இல்ல. டெம்போ டிரைவர்ஸ் லைக் மீ அன்சங் ஹீரோஸ் ஆஃப் எலெக்ஷனுக்கு முக்கியமான ஹீரோஸ். உங்களை யாருமே என்ன பண்றது இல்ல, பாராட்டுறதே இல்ல. we are the music that choreographs dance of democracy. டான்ஸ் கொரியோகிராஃப் பண்றவங்க நாங்க தான். என்ன அர்த்தம்? டெமோக்ரஸியை கண்ட்ரோல் பண்றது யாருதான்? நாங்க தான். அடுத்தது so I welcome PM's remarks. PM உடைய ரிமார்க்கை நான் வரவேற்கிறேன். by stating that even Ambani and Adani use tempos, he has given us the acknowledgement that was historically denied to us. சொல்ல வராங்க, அம்பானி அதானி கூட டெம்போ யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றது மூலமா என்ன சொல்றாங்க? அம்பானி அதானி டெம்போ யூஸ் பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்? பேக் மணி யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். he has given us the acknowledgement. என்ன அர்த்தங்க? அக்செப்டன்ஸ் கொடுத்திருக்காரு. தட் வாஸ் இத்தனை வருஷங்களா எங்களுக்கு கொடுக்காத ஒரு அக்னாலஜ்மெண்ட் யாரு கொடுத்திருக்காரா? பிஎம் கொடுத்திருக்காரு. ரைட். அடுத்தது ப்ரொஃபஷன். அதுக்கு என்னது? ஐ வாண்டட் டு மதர் அப்படின்னு ஒரு சாக்காடு. ஐ ஆம் சாரி அடி சாக்காட்டாரு. ஐ கன்சிடர் த மதர் ஆஃப் டெமோக்ரஸி ஆஸ் மை மதர் ஆஃப் டெமோக்ரஸி தான் என்னுடைய அம்மா அப்படிங்கிறா. யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க. ஐ சி டு யூ ஹேவ் எனி ரோல் மாடல்ஸ்? சரி, ஆப்வியஸ்லி இட்ஸ் ஜேசன் ஸ்டாத்தம். ஜேசன் ஸ்டாத்தம்னு ஒரு ஆக்டருங்க. டிரான்ஸ்போர்ட்டர்னு ஒரு படம் உண்டு, சரியா? இந்த படத்துல நடிச்சவர் தான் ஜேசன் ஸ்டாத்தம். டிரான்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆட்களை கூட்டு போவாரு, கேஷ் எடுத்துட்டு போவாரு, வேலைகள் எல்லாமே பண்ணுவார். இந்த இல்லீகலா எல்லாமே பண்ணுவார். ஐ ஹோப் இந்தியா விக்சித் ஆன உடனே, இது ஏன் இது எதுடைய ரெஃபரன்ஸ்னா, விக்சித் பாரத்துடைய ரெஃபரன்ஸ். டெம்போ டிரைவர்ஸ் கெட் த சேம் ரெஸ்பெக்ட் ஆர் கசின்ஸ் இன் த வெஸ்ட் டு. மீனிங் என்னது? வெஸ்ட் என்னதுங்க? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எங்களை மாதிரி வேலை பார்க்கறவங்க அவங்க தான் கசின்ஸ் சொல்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்களோ அதே மரியாதை எங்களுக்கும் கிடைக்கும். அதே மரியாதை எங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறா. அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ ஆம் a transporter. ஜேசன் ஸ்டாத்தம். அடுத்தது நாட் a driver and the transporter series have done a great job of educating the public about our highly demanding. தலைவர் ஜேசன் ஸ்டாத்தமாவே மாறிட்டார். அடுத்தது, but Jason Statham drives an Audi A8 and transports you drive a Tempo and transport. Where is the comparison? கேள்வி கேட்கிறேன். இப்பெல்லாம் இன்டர்வியூல கேள்வி கேட்டா அடிச்சிருவாங்க. Not just gas. I transport. எதனால நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவேன்? That fits into a Tempo. டெம்போக்குள்ள ஃபிட் ஆகிற எதனாலுமே, இல்லீகலா இருக்கிற எதனாலுமே நான் என்ன பண்ணிக்கிறேன்? கேஷ் மட்டும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாப்ல. யூ மே have heard of a mass rapist who escaped to Germany. ரீசெண்டா ஜெர்மனிக்கு எஸ்கேப் ஆன ஒரு மாஸ் ரேபிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்த லைன் பாருங்க. Who do you think transported him from his home to the airport while the whole country was looking for him? சொல்றாங்க, யாரோட டிரான்ஸ்போர்ட் பண்ண நினைக்கீங்க? நாடே அவர் தேடிட்டு இருக்கும் போது நான் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணேன்றத பெருமையா டைரக்டா சொல்றேன். எழுதுறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது, wow, that so much looks like the Ratna story. Transport 3 உடைய கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பதில் சொல்றாரு, and I cannot tell you how many times. என்னால சொல்ல முடியாதுங்கிறார். என்ன அர்த்தம்?
நிறைய தடவை பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஐவு வெரிட் ஃப்ரம் ஒன் சீக்ரெட் லொகேஷன் டு சரியா கடத்தி எம்எல்ஏஸ் ஒரே இடத்துல இருந்து எத்தனை தடவை கூட்டு போயிருக்கேன்னு என்ன சொல்லவே முடியாதுங்க. அத்தனை தடவை பண்ணிருக்காப்ல. ரைட் அண்டர் த நோசஸ் ஆஃப் த ரைட் அண்டர் த நோஸ் அர்த்தம். அண்டர் த நோஸ் அர்த்தம். அண்டர் த நோஸ் சீக்ரெட் ஆங்க. அண்டர் த நோஸ் சீக்ரெட். ஸோ ஸ்டேட் போலீஸுக்கு ஸ்டேட் போலீஸ் இருந்து சீக்கிரட்டா கூட்டு போயிருக்காரு. ரைட்டா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் திங்க் ஆஃப் அஸ் அஸ் நாங்க வெறும் டிரைவர்ஸ் கிடையாது. we are professionals. So do you also know karate? Karate, judo and also kung fu. So leading CVI IT fellow dares to take panga with us. பங்கான சண்டை போடுறது. சரியா? ஹிந்தி டேர்ம் வேண்டாம். Following the PM's comments, opposition leaders have called for investigation into the tempos that delivered. PM சொன்ன உடனே அப்போசிஷன் லீடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? இன்வெஸ்டிகேஷன் நடத்துவோம்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன கேக்குறாங்க? யார் தாட்ஸ் என்னது அப்படின்னா there is nothing to ஆன்சர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா discriminating against humans on the basis of color is rightly condemned as கலர் பத்தி வித்தியாசப்படுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? racism. But people are openly speaking of black money as inferior to white money and black money நீங்க தாழ்வா பேசுறீங்க, ஒயிட் மணியை பெருசா பேசுறீங்க. யாருமே அதுக்கு என்ன பண்றது கிடையாது. மனுஷனை கலரா பிடிச்சா அது ரேசிசம்னு சொல்றீங்க. காசை கலரா பிடிச்சா யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. why is black money ஏன்டா ஒடுக்குறீங்க? வாட் இஸ் திஸ் இஃப் நாட் அபர்தைட்னா என்னதுங்க? சவுத் ஆப்பிரிக்கால நெல்சன் மண்டேலான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஃபேமஸ் ஆனது இந்த அப்பர்தைட் அகெயின்ஸ்டா போராடினதுக்கு தான். பிளாக் பீப்புளுக்கு அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். காந்தி இருக்காப்ல இல்ல, காந்தி சவுத் ஆப்பிரிக்கால தான் போவாப்ல, ட்ரெயின்ல போவாப்ல. சரியா? இவர் கருப்பா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக இவருக்கு டிக்கெட் இருக்கும். டிக்கெட் இருந்தாலும் இவரை எழுப்பி விட்டு இறக்கி விட்டுருவாங்க ஒயிட் மேன் ஒருத்தனுக்காக. அங்கிருந்தா கிளம்பி வந்து இந்தியால ஃபுல்லா எல்லாத்தையும் ஆரம்பிப்பார். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது அப்படின்னா இதுதான். ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கால நடந்த ஒரு இன்சிடென்ட். ஆக்சுவலா லாயர் காந்தி. மானிட்டரி அப்பர்தைட் அப்படின்னா என்னது? மானிட்டரி டிஸ்கிரிமினேஷன். காசை என்ன டிஸ்கிரிமினேட் பண்றீங்க அப்படிங்கிறாங்க. ஐ ஹாவ் ஒன் சிம்பிள் லெட்ஸ் நாட் பிளாக் மணி வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். இது வந்துட்டு சண்டே நியூஸ் பேப்பர்ல எப்பவும் வரக்கூடிய ஒரு காலம். எப்பவும் வராது, சில நேரம் மிஸ் ஆகும், சில நேரம் நல்லா இருக்காது, சில நேரம் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னு ரிவ்யூ வந்துச்சு, அதனாலதான் நம்ம பேசுறோம். ஆமா ஆமா சரி பண்ணிடுவோம். சரி பண்ணி லேப் கரெக்டா வர முடியுங்க. லேப்ல போட்டதான் கரெக்டா ஹீட் போட்டு கிளாஸ் முடிச்சுப்பா. நாளைக்கு வழக்கம் போல 7க்கு கிளாஸ். ஹோம்ஒர்க் குரூப்ல போட்டு விடுவாங்க. சரியா? ஹோம்ஒர்க் குரூப்ல போட்டு விடுவாங்க.